சோ நாம இப்போ ஸ்பீட் செஷன் பண்ணிருக்கோம், இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிருக்கோம், லாங் ரன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. நிறைய கீ ஒர்க் அவுட் இருக்கு சரிங்களா. சோ கீ ஒர்க் அவுட்னா என்ன? ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூச்சு வாங்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இருக்கக்கூடிய இந்த 20 நாள்ல 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் பானை சேனல்ல நம்மளால ரன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு உங்களை நிறைய பேருக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்து இருக்கும் சரிங்களா. நமக்கு 20 டேஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் நீங்க ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% நம்மளால 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் பானை சேனல்ல ரன் பண்ண முடியும் சரிங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் பானை சேனல் வந்து பெரிய ஒரு டைமிங் வந்து கிடையாது சரிங்களா. அதை ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 20 டேஸ் கிடையாது, 15 டேஸ் நீங்க ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து 1 கிலோமீட்டர் 4 நிமிஷத்துக்கு உள்ளேயே ஈஸியா வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்னென்ன ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு ஈஸியா வந்து டைமிங் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து சொல்ல போறேன் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நான் இப்போ சொல்ல போறது போன குரூப் டி பிசிக்கல்ல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 டு ஜனவரி 19 ஒரு 19 நாள் தான் வந்து டைமே இருந்து. ஓகே, இந்த 19 நாள்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணி பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணாங்க. அவங்களோட ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இதை நான் வந்து ஃபுல்லா வந்து போடுறேன், அதெல்லாம் பாருங்க. ஸோ அதனால இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு வந்து போதுமான நாட்கள் தான். அதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேணாம். ஓகேவா, ஸோ இப்போ நாம வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 15 டேஸ் ஒன்லி. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு 20 நாள், நமக்கு 15 நாளைக்கு மேலே டைம் இருக்கும். இருந்தாலும் நாம கம்மியான நாட்களை நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா, ஏன்னா அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நல்லா எஃபிஷியண்டா வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா ஒரு நாள் கூட கேப் விடாம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதனால கம்மியான நாட்களை நம்ம வச்சுருவோம் சரிங்களா. ஸோ நீங்க இதை பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாளா தான் பாப்பீங்க. பட் நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா 30 செஷனா பார்ப்பேன் சரிங்களா. 30 செஷனா பார்ப்பேன். ஒரு செஷன் அப்படின்னா நீங்க மார்னிங் பிராக்டிஸ் பண்றது ஒரு செஷன், ஸோ ஈவினிங் பிராக்டிஸ் பண்றது ஒரு செஷன் சரிங்களா. ஸோ இருக்கக்கூடிய 15 நாள்ல நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா 30 செஷன் ஆகுது. ஓகேவா, ஸோ ஒர்க் பண்றவங்களுக்கு நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஏன்னா ஒரு சிலவங்க நீங்க ஒரு 7 o'clock 8 o'clock மேல வர முடியும். அதுக்கப்புறம் என்ன பிராக்டிஸ் நான் வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ஈவினிங் சொல்றேன். இப்போதைக்கு நார்மலா நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் நான் வந்து சொல்றேன் சரிங்களா. 30 செஷன் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த 30 செஷன்ல நம்ம எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஸ்பீட் ட்ரைனிங் சரிங்களா. ஸ்பீட் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு 8 செஷன் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ இன்டர்வல் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 செஷன் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 செஷனு. லாங் ரன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2, டைமிங் ரன்னு ஒரு 5 ரன் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ இருக்கக்கூடிய நாட்கள்ல இதை நம்ம கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா டைமிங் வந்து ஈஸியா வந்து கொண்டு வரலாம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்பீட் செஷனே நம்ம 8 செஷன் பண்றோம். இந்த ஸ்பீட் செஷன் நம்ம பண்றதால நம்மளுடைய ஸ்பீடு வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு 200 மீட்டர், ஓகே, ஒரு 200 மீட்டர் ஒரு 5 செட் ஓடுறோம். ஓகேவா, 5 செட் ஓடணும் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பீட் செஷன் நம்ம பண்றதால நம்மளுடைய லெக் மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்டர்வல் ட்ரைனிங். ஓகேவா, இந்த இன்டர்வல் ட்ரைனிங் நமக்கு வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்பீட் செஷனு ஆவரேஜா ஒரு 45 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளால ஈஸியா பண்ண முடியும். நிறைய ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 40 செகண்ட் உள்ளே பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனா அவங்களால இதை கண்டினியூவா அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா, அவங்களால கஷ்டப்படுவாங்க நிறைய பேர். இதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் 400 மீட்டரை 90 செகண்ட்ல முடிச்சிருந்தேன். ஆனா அடுத்து எனக்கு ஓடுறதுக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது, லெக் ஸ்பீடு குறைஞ்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதை நாம ஒவ்வொரு 200ஐயும் ஃபுல்லா நமக்கு மெர்ஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ட்ரைனிங் தான் பாத்தீங்கன்னா இன்டர்வல் ட்ரைனிங் சரிங்களா. இன்டர்வல் ட்ரைனிங் ஃபாலோ பண்றதால நீங்க ஓடக்கூடிய அந்த பேஸை நம்மளால ஃபைனல் வரைக்கும் அப்படியே மெர்ஜ் பண்ணி கொண்டு போக முடியும் சரிங்களா. ஸோ இதே 200 மீட்டர் நீங்க ஓடுனீங்கன்னா பாத்தீங்கன்னா 3:45ல முடிச்சிடலாம். ஓகே, 3 நிமிஷம் 40 செகண்ட்ல முடிச்சிடலாம். பட் நம்ம இந்த செஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம போறதால அதை நான் ஸ்டாப்பா கொண்டு போகும்போது இந்த நம்ம ஸ்பீட் செஷன் தனித்தனியா ஒவ்வொரு 200 மீட்டர் பண்றதுல இருந்து ஒரு 2 செகண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 47 டு 48 செகண்ட்ல நம்மளால நம்ம மெர்ஜ் பண்ணி கொண்டு போக முடியும் சரிங்களா. ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா கரெக்டா 4 நிமிஷத்துல முடிச்சிடலாம் 1 கிலோமீட்டர். அதான் 48 செகண்ட் நம்ம வந்து போனோம். ஓகேவா, இல்ல 3:55 கூட நம்மளால கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா, ஸ்பீட் ட்ரைனிங் ஸ்பீடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன்டர்வல் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பீடை மெர்ஜ் பண்ணி ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு செஷன் பண்ணா கிடையாது. டோட்டலா இந்த 15 டேஸும் இந்த ட்ரைனிங் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்றதால கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஓகேவா, ஸோ அதனால ஒரு செஷன் நம்ம ஸ்பீட் செஷன் பண்ணிட்டு ஒரு நாள் இன்டர்வல் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது சரிங்களா. ஸோ பொறுமையா நான் ஃபுல்லா சொல்றேன். ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சரிங்களா. ஸோ நாம ஸ்பீட் ட்ரைனிங் இன்டர்வல் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணி நம்ம என்னதான் வந்து கொண்டு போனாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படும். ஓகேவா, நீங்க ஒரு 400 மீட்டர் ஸ்பீட் பண்றதால ஸ்பீட் செஷன் பண்றதால ஸ்பீட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த இன்டர்வல் ட்ரைனிங் பண்றதால அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும். பட் உங்களுக்கு லெக்ல ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும்தான் ஃபுல்லா கொண்டு போக முடியும் சரிங்களா. இதனாலதான் நிறைய பேருக்கு ஒரு 600 மீட்டர் 400 மீட்டர் நல்லா ஓடுவாங்க, 600 மீட்டர் ஓடுவாங்க.
பிரீத்திங் எதுவுமே இருக்காது, ஆனா லெக் ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும். சரி, அவங்களால ஃபைட் பண்ண முடியும், இருந்தாலும் லெக் வந்து சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னா போதுமான அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வந்து இல்லாததான். சரிங்களா, அதனால லெக் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 செஷன் நம்ம வந்து ஆட் வந்து பண்ணணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் ஓடுறீங்க, 300 மீட்டர் ஓடுறீங்க, 100 மீட்டர் ஓடுறீங்க, உங்க ஜாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஃபாஸ்டா கால் எடுத்து வைப்பீங்க. அப்போ ஏதாவது ஒரு கல்லுல மிதிக்கும் போது ஆங்கிள் லைட்டா ட்விஸ்ட் ஆகும். சரிங்களா, அப்போ நீங்க நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாம் பில்ட் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்ஜுரி ஆகாம நமக்கு வந்து தடுக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது தை மசில்ஸ், காப் மசில்ஸ், இந்த மாதிரி ஃபுல் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் போது உங்களுக்கு டயர்ட் ஆகாம 1 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் டயர்ட் ஆகாம நீங்க வந்து ஓடிட்டே இருக்கலாம். சரிங்களா, அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது நம்ம அந்த டைமிங் அச்சீவ் பண்றது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் ரன் ஒரு இந்த 15 நாள்ல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். சரிங்களா, 15 டேஸ் இருக்கும்போது 2 லாங் ரன் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த லாங் ரன் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, என்னதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலுமே ஒரு 600 மீட்டர் போனதுக்கு அப்புறம் இப்படி வரும்போது நமக்கு மைண்ட் செட் வந்து கிவ் அப் வந்து பண்ணும். சரிங்களா, ஒருத்தவங்க வந்து முந்தி போவாங்க, லெக் லைட்டா வந்து டயர்டா இருக்கும். நார்மலா ரன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பிரீத்திங், நான் ரன் பண்ணாலும் பிரீத்திங் இருக்குதான் செய்ய போகுது. சரிங்களா, ஆனா நம்ம லாங் ரன் ஒரு 3 to 5 கிலோமீட்டர் நம்ம வீக்லி ஸ்லோ ஜாக்கிங் தான் சொல்றேன், வேகமா அவங்கள ஓட சொல்லல. 1 கிலோமீட்டர் நம்ம ஓட முடியல, நம்ம எப்படி 5 கிலோமீட்டர் ஓட போறோம் அப்படி நீங்க வந்து மைண்ட்ல நினைக்க கூடாது. ஸ்லோவா வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க ஓட்டிங்கன்னா per கிலோமீட்டருக்கு ஒரு 6 to 7 பேஸ் வைங்களேன். 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு 30ல இருந்து 35 நிமிஷம் நீங்க வந்து ரன் வந்து பண்ணிருப்பீங்க. சரிங்களா, அந்த 35 நிமிஷம் நீங்க நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருப்பீங்க. அந்த 35 நிமிஷம் நான் ஸ்டாப்பா உங்க ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க மைண்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஓடணுமா, சோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டே இருக்கும், எக்ஸ்கியூஸ் நிறைய கேட்கும். சோ அந்த 35 நிமிஷம் உங்க மைண்ட் கூட நீங்க ஃபைட் பண்ணி மைண்ட் வந்து சூப்பர் அடாப்ட் ஆயிடும். சரிங்களா, சோ அப்போ நீங்க 1 கிலோமீட்டர் ஓடும்போது உங்களுக்கு பெருசா தெரியாது, ஏன்னா 30 நிமிஷம் ஃபைட் பண்ணிருப்பீங்க. சோ 1 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு உங்களுக்கு பெருசா தெரியாது. அதான் 30 நிமிஷம் ஓடிட்டோமே, வெறும் 4 நிமிஷம் தானே அப்படின்னு அடிச்சு நொறுக்கிறேன். சரிங்களா, சோ லாங் ரன் பெரும்பாலும் பேசிக்கான அந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த், பேசிக்கான லெக் ஸ்ட்ரென்த், குறிப்பா மென்டல் அபிலிட்டியா மைண்ட் செட்டா பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது லாங் டிஸ்டன்ஸ் ஓடுற எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமிங் ரன். ஓகேவா, சோ நாம இப்போ ஸ்பீட் செஷன் பண்ணிருக்கோம், இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணிருக்கோம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிருக்கோம், லாங் ரன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த டெஸ்ட் போட்டு பாப்பீங்களா, நம்ம ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நம்ம கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா, டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஓகே மார்க் சரியா வரல, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணி டைமிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இந்த 15 டேஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 செஷன் நீங்க வந்து டைமிங் ரன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஒரு அதாவது பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் அப்படிதான் கொடுப்பேன். சரிங்களா, இந்த லாஸ்ட் 15 டேஸ் இருக்கும்போது. ஓகேவா, சோ இந்த ஒவ்வொரு டைமிங் ரன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5:30 வருதுன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஓடுறீங்க, ஒரு 5:30 ஓடுறீங்க. இந்த ட்ரைனிங் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குயிக்காவே ஓகே ஒரு 1 கிலோமீட்டர் 440 வந்து ரீச் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த 440க்கு கீழே குறையதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி போன வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன், உங்களுக்கு டைமிங் 6 நிமிஷம் இருந்தாலும் கூட நீங்க கரெக்டா ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணீங்கன்னா ஈஸியா 440 வந்து ரீச் பண்ணிடலாம். அந்த 440க்கு கீழே குறையதான் கஷ்டம். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த திரும்ப நம்ம ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்றதா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 425 நம்ம வந்து ரீச் பண்ணலாம் 2வது டைமிங் ரன்ல. சரிங்களா, சோ 3வது டைமிங் ரன் நம்ம பண்ணும்போது ஒரு 410 வந்து ரீச் பண்ணலாம். 4வது டைமிங் ரன்ல கரெக்டா ஒரு 4 ரீச் பண்ணலாம். 5வது டைமிங் ரன்ல கண்டிப்பா ஒரு 4க்கு உள்ளே நம்ம வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, இருக்கக்கூடிய 15 நாள் தான் அப்படின்னு நீங்க வந்து மைண்ட போட்டு இது பண்ணக்கூடாது. சரிங்களா, 15 நாள்லயே கரெக்டா இந்த மாதிரி வந்து டெக்னிக்கா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வந்து நம்ம வந்து டைமிங் வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா, சோ இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கீ ஒர்க் அவுட் இருக்கு. சரிங்களா, சோ கீ ஒர்க் அவுட்னா என்ன, ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், ஷட்டில் ரன், பிளியோமெட்ரிக் ட்ரைனிங், சோ மொபிலிட்டி ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் இருக்கு. இதுக்கு நீங்க தனியா இதே மாதிரி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவை கிடையாது. சரிங்களா, நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கலாம், முடிச்சுட்டு இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் அது கூட நீங்க சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த ட்ரைனிங் பண்றதால உங்க லெக் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க. ஸ்பீட் ட்ரைனிங் ஒரு 8 செஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க, இன்டர்வல் ட்ரைனிங் 8 செஷன் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு 4 பண்ணிருக்கீங்க, லாங் ரன் 2 பண்ணிருக்கீங்க, டைமிங் ரன் 5 செக் பண்ணிருக்கீங்க. கரெக்டா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 15 நாள்ல 3 நிமிஷம் 45 செகண்டே நாம வந்து கொண்டு வந்துடலாம். பிரதர் எப்படி பிரதர் 3 நிமிஷம் 45 செகண்ட் கொண்டு வருது? ஓகேவா, நான் சொல்லிருக்கேன்ல நம்ம 5 டைமிங் செக் பண்ணும்போது 4 நிமிஷம் வருது அப்படின்ட்டு. இது பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரன், அதாவது தனியா நீங்க வந்து ஓடும்போது செக் பண்ற ரன். சரிங்களா, பிசிக்கலா நீங்க தனியா ஓட போறீங்க, உங்க கூட நிறைய பேர் ஓடுவாங்க. சரிங்களா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கான்பிடன்ட் அதிகரிக்கும். சரிங்களா, நீங்க தனியா ஓடும்போது ஒரு என்ன டைமிங் வருதோ அதுல இருந்து நீங்க பிசிக்கல் ஓடும்போதோ இல்ல குரூப் பெர்ஃபார்மன்ஸ், ஓகே இது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், நீங்க குரூப் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் கூட ஓடும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது உங்களுக்கு வந்து குறையும். நீங்க ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் கூட குறைய வந்து வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஏன்னா நமக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த ஃபயர் இருக்கும், லாஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து நல்லா எஃபிஷியண்டா நம்ம வந்து பண்றதால இதுல வந்து அட்வான்ஸ் ஒரு டைமிங் வந்து பண்ணலாம். சரிங்களா, சோ இந்த மாதிரி கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க.
சூப்பரா வந்து ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா? ஒர்க் போறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இந்த கீ ஒர்க் அவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு 6 o'clock ஒர்க் முடியலாம், 6 மணிக்கு மேல கிரவுண்டு போக முடியும், கிரவுண்டுக்கு வந்து போங்க. இல்ல 8 மணிக்கு எனக்கு 8 மணிக்கு முடியுமா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? லெக் ஒர்க் அவுட் நீங்க வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம், நிறைய கார்டியோ ஒர்க் அவுட் வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு செஷன் நீங்க வந்து மார்னிங் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு ஈவினிங் நீங்க ஒர்க் முடிச்சுட்டு கூட நீங்க வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஒரு 20 days தானே பெர்மிஷன் போட்டு ஈவினிங் கூட நீங்க வந்து பிராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒர்க் போறவங்க ஈவினிங் செஷன் 8 மணிக்கு மேல லெக் ஒர்க் அவுட், கார்டியோ ஒர்க் அவுட், நிறைய நான் ஒரு ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் கொடுப்பேன். அதையும் ஃபாலோ பண்ணி டைமிங் வந்து பிசிக்கல் கிளியர் பண்ணி நீங்க போஸ்டிங்ல இருக்கிறேன். சரிங்களா? அதனால இந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 15 daysல நாம அந்த டைமிங் வந்து அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி, உங்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 4 விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சி 15 நாள் 30 செஷன் இருக்கு, 30 செஷன்ல ஒரு செஷன் கூட நாம ரெஸ்ட் விடாம நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா இது 15 நாளைக்கு தான், நமக்கு ஒரு 18 நாள் 20 நாள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒரு சில ரெஸ்ட் டேஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நான் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து சொல்றேன். ஓகேவா? கன்சிஸ்டன்சியா பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமிங் என்ன செக் பண்ணும்போது எனர்ஜியை ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூச்சு வாங்கணும். ஓடி முடிச்சதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணிருக்கலாமோ இந்த தாட் வந்துச்சு அப்படின்னா நீங்க அன்னைக்கு உங்களோட எனர்ஜியை ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம 600 மீட்டருக்கு போனதுக்கு அப்புறம் லாஸ்ட் 400 மீட்டர் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, ஓடணும், கண்டிப்பா வேலை வேணும், நம்ம ஓடணும் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து ஓடி வந்து பார்க்கணும். சரிங்களா? ஃபினிஷ் லைனை நீங்க கிராஸ் பண்ற வரைக்கும் கிவ் அப் பண்ணவே கூடாது. சரிங்களா? என்னதான் மூச்சு வாங்கினாலும் சரி, லெக் பெயினா இருந்தாலும் சரி, கிவ் அப் பண்ணாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நம்ம வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால 20 நாள் தான் இருக்கு அப்படின்னு யாருமே ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 15 நாள் சூப்பரா நீங்க வந்து கரெக்டா ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அடிச்சு நொறுக்கிடலாம். பிசிக்கலா நம்ம ஈஸியா 3 நிமிஷம் 45 செகண்ட்லேயே டைமிங் வந்து கொண்டு வந்துடும். சரி, அதனால யாருமே ஒரி பண்ண வேண்டாம். பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு கான்ஃபிடன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க நம்பணும். என்னால பிசிக்கல் கிளியர் பண்ண முடியும், என்னால பிசிக்கல் கிளியர் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு உங்க மேல நீங்க வந்து கான்ஃபிடண்டா வந்து இருக்கணும். சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய வேற 2 வீக்ஸ்ல 5 கிலோமீட்டர் ஓட வச்சிருப்பேன் 24 நிமிஷத்துக்கு உள்ள. சரி, அதான் ஒவ்வொரு கிலோமீட்டரையும் பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் 48 செகண்ட், 4 நிமிஷம் 40 செகண்ட் அந்த நான் வந்து ஓட வச்சிருப்பேன். ஓகேவா? அது 5 கிலோமீட்டர். ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க 1 கிலோமீட்டர் தான் ஓட போறீங்க. அதனால ஈஸியா வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதனால வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்கல் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகட்டு. அதுக்கப்புறம் நானே நிறைய ஸ்ட்ராட்டஜி ஷெட்யூலே நான் வந்து போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க. ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறேன். ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% உங்களால வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியும். கான்ஃபிடன்ட் மட்டும் நீங்க வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே गाइस, சூப்பரா பண்ணுங்க.